தைலாபுரத்துல என்ன நடக்குது? யூகோவார் தான். அதுல அன்புமணி விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. என்னைக்குனாலும் அவர் தாங்க தலைவர். முகுந்தன் உனக்கு துணையா இருப்பாருன்னு தானே சொல்றாரு. கரெக்ட். அதே ஏத்துக்க மாட்டாரு. முகுந்தனே இருக்கக்கூடாதுங்கிறது தானே தப்பு. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவருக்கு என்ன? முகுந்தனுக்கு ஒரு ஷேர் கொடுன்னு தானே சொல்றேன். சோ இதுல அன்புமணியை கிராப்பரா தான் பார்ப்பாங்க. ரத்த சொந்தம் தான். அப்படி இருக்கப்ப அவர் வரதுல அன்புமணி ராமதாஸ்க்கு என்ன சிக்கல்? அன்புமணிக்கு தன்னம்பிக்கை இல்லை. இதுல பிரச்சனை ஆகி பாமக விழுந்தா அது பாமகவுக்கு வீழ்ச்சி மட்டும் இல்ல, வன்னியர் சமுதாயத்துக்கே வீழ்ச்சின்னு. அலையன்ஸ் விஷயத்திலையும் டாக்டர் ராமதாஸ் மற்ற கூட்டணி கட்சிகளை டீல் பண்றதுல சமர்த்தரா இருப்பாரு. ஐயாவோட வழிகாட்டல் படி இல்ல, ஐயா கூட்டணி அமைக்கட்டுங்கிறதா அங்க மேட்டர். ஐயா வழிகாட்டுதல் படி தான் இவர் அறிக்கையில கொடுக்கிறார் ராமதாஸ். அவரு அந்த கூட்டணியில எனக்கும் சேவன்னு நினைக்கிறாரு. ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, நான் கரெக்டா பண்ணுவேன், எனக்கு வில் பவர் இருக்கு, நீங்க வில் பவர் இல்லாம விழுந்துடக்கூடாது. கட்சி 2009 தோத்தாச்சுங்க. ஒருத்தன் எப்போ தோக்குறான்னா தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் தோக்குறான். உண்மையிலே ஒரு வாரியர் தோல்வியை ஒத்துக்கிட மாட்டான், ஃபைட் பண்ணுவான். ராமதாஸ் வாரியர். அன்புமணி ராமதாஸ் அந்த வில் பவர் இல்லைன்றீங்களா? பாஜகலாம் இதில் தலையிட முடியாதுங்க. அவங்களுக்குள்ள லீகோ பிரச்சனை. முகுந்தன் ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறாரு, நான் தான் எல்லான்னு அன்புமணி நினைக்கிறாரு. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். கடந்த ஒரு 4 நாட்களாக தமிழக அரசியல்ல நிறைய அப்டேட் சார். ஒரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவர், அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு ரொம்ப அப்டேட் நிறைந்த வாரங்களா இருக்கு. முதல்ல பாமகல இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். தைலாபுரத்துல என்ன நடக்குது? ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? யூகோவார் தான். இன்னும் யூகோ தான், வேற எதுவும் இல்லை. அதில் அன்புமணி விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா அழகிரி கலைஞரோட மோதி தான் விழுந்தார். ஸ்டாலின் அதில் என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ்ன்னு கலைஞர் எவ்வளவோ நெருக்கடி ஸ்டாலினுக்கு கொடுத்தும் முக ஸ்டாலின் வர்சஸ் அழகிரிங்கிற பொலிட்டிக்ஸுக்குள்ளேயே கலைஞர் பொலிட்டிக்ஸ் பண்ணியும் என்டியூரன்ஸ் இஸ் வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். கலைஞர் புறவுதாங்கிறதுல ஸ்டாலின் தெளிவாக இருந்துட்டார். கட்சியை அமைதியாக இருந்து நம்ம கைப்பற்றி அப்புறம் கட்சியை பிடிச்சி வந்தால் போதுங்கிறதால ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருந்துட்டார். அழகிரி தான் சில வெற்றிகளை பெற்றதுனால தென் மாவட்டங்களில் 10க்கு 9 சீட்டு ஜெயித்தது. பல இதுலேயும் மிசா பாண்டியனை துணை மேயராக்குனது, ஆழ்வார்புரம் ராமச்சந்திரன் மேயராக ஜெயிக்க வச்சது, இப்படி பல வெற்றிகள் அவருக்கு தென் மாவட்டத்தில் வீக்காக இருந்த திமுகவில் கிடைச்ச சூழ்நிலையில் அவர் தன்னை கலைஞர் கூட பேனரில் தான் அந்த வெற்றியை பெறுங்கிறத தாண்டி மற்றவங்க பெறாத வெற்றியை கலைஞர் பேனரில் தாம பெற்றுட்டுன்னு சொல்லும்போது அவர் கலைஞரே தலைவர் போட்டிட்டாலும் நான் போட்டிவிடுவேன்னு சொல்லி கலைஞருக்கு போட்டியாளர் ஆகிட்டார். அது தன்னோட அளவை கலைஞருக்கு ஆப்போனன்ட் காட்டுறதுல முக ஸ்டாலின் அதில் பெருசாக உயர்ந்துட்டார். கலைஞர்கிட்ட மோதி வெளியேறிட்டார். முக ஸ்டாலினுக்கு லைன் கிளியர் ஆயிடுச்சு. புரியுது. ஸோ முக ஸ்டாலின் அந்த இடத்துல என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். ஸ்ட்ரைக் தி அயர்ன் வைல் இட் இஸ் காட், அதுவும் ஒரு பழமொழி தான். பொறுத்தார் பூமியால் வர மாதிரி அது. பட் என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸும் ஒரு பெரிய இது. அதில் என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸில் ஸ்டாலின் இன்னைக்கு கலைஞரை விட புரட்சி தலைவரை விட 3 வருடம் ஓய்ந்துட்டாரு. உண்மை உண்மை உண்மை. நம்ம நமக்கு அதில் ஃபேக்ட் டேட்டாவோட சொல்கிறோம், நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. பட் இவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை மோதுறது நஷ்டம். சரி, இப்போ அந்த பக்கம் ரேஸில் அழகிரி அவர்கள் இருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்கிறப்ப 2 பேர்த்துல யார் அடுத்துன்ற ஒரு போட்டி இருக்கும். இங்கே அவர் மட்டும் தானே சார் தலைவர், அவர் மட்டும்தான். என்னைக்குனாலும் அவர் தாங்க தலைவர். முகுந்தன் உனக்கு துணையா இருப்பாருன்னு தானே சொல்றாரு. கரெக்ட். அதே ஏற்றுக்க மாட்டாரு. முகுந்தனே இருக்கக்கூடாதுங்கிறது தானே தப்பு. முகுந்தன் உனக்கு துணையா இருப்பாருன்னு தானே டாக்டர் ஐயா சொல்றாரு. ஸோ அந்த இடம் தானே அன்புமணி தரப்பு ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அன்புமணி சுற்றி இருக்கவங்க அவரை உசிப்பி விட்டு ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. நான் 98 அந்த கட்சி அழிவுலேருந்து காப்பாற்றி எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு கலைஞர் கம்முவிலேருந்து கலைஞருக்கே பெரிய அதிரடி கொடுக்கக்கூடிய ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு ரவீந்திர துரைசாமி கொள்கை இல்லாதவர், அவர் அந்த கூட்டணியை கொண்டு போயிட்டார். இந்த கூட்டணி அவருக்கு விருப்பம் இல்லை, அந்த கூட்டணி தான் விருப்பம். ராமதாஸ் கொள்கையை விட்டு ஜெயலலிதா கூட்டணி போயிட்டாருன்னு முரசில் எழுத ஓப்பனாக பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் அந்த 98 அலையன்ஸை உருவாக்கி 4 சீட்டு 5 சீட்டாக்கி கட்சியை காப்பாற்றின சூழ்நிலையில் டாக்டர் ஐயா எனக்கு ஆஃபர் பண்ணதுங்க ராஜ்யசபா போஸ்ட்டு. கட்சியை காப்பாற்றிட்டேன். பட் டெலிபரேட்டாக எதுவும் டினை பண்ணலை. நான் அவருக்கு குறை சொல்லதுக்கு நியாயம் இல்லை. அவர் ராஜ்யசபா நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி அவர்
நார்த் மெட்ராஸ் எம்பி டிக்கெட் தரேன், 30 லட்ச ரூபா அன்னைக்கு 30 லட்ச ரூபா கட்சியை செலவழிக்கும், நீ அது போட்டிட்டா போதும்னு நீ ஒன்றும் சிரமப்படாண்டாம், போட்டிட்டா போதும்லாம் சொன்னார். ஸோ டெலிபரேட்லி ஹாஸ் நாட் டிட் எனி திங். பட் அந்த இடத்துக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ராஜ்சபா வரும்னு சொல்லும்போது நம்ம கட்சிக்கு எப்படி ராஜ்சபா வரும்னாரு. இல்லை டாக்டர் என்னால் உருவாக்கி காட்ட முடியும்னு சொன்னேன். அப்புறம் உருவாக்கின போது அவர் கட்சி தனக்கும் பிறகு நீடிச்சு நிலைச்சு நிற்கணும்னு நினைக்கிறாரு. மகனுக்கு கொடுத்தாதான் கரெக்டாக இருக்குன்னு வன்னியர் வளர்ப்பில் வந்த கட்சிக்கு ஒரு மகன் அதுக்கு கொடுக்குறாரு. அப்போ ராஜ்சபாவில் இருந்து, இளைஞரணி தலைவரில் இருந்து, மத்திய அமைச்சர்ல இருந்து, மாநில தலைவர்ல இருந்து அவ்வளவும் டாக்டர் ராமதாஸால கிடைச்சது அன்புமணி அவர்களுக்கு. அதுல நானே ஒரு கேஷுவாலிட்டி. அல்லது மகன் அரசியல் கொண்டு வரலன்னா ஓபிசி அரசியல் பண்ணு, நம்ம வன்னியர் நாடாரு அப்படி முத்தரையர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணு, உனக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஆல் இண்டியா அளவிலேயே ஓபிசிக்கு நீ செய்வான்னு என்ன என்டர்டெயின் பண்ணியிருப்பாரு. அதான் டெலிபரேட்லி ஹாஸ் நாட் டினைட் எனிதிங் டு மீங்கிறத சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்து செய்தவர் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவருக்கு என்ன. நீங்க வந்து அன்புமணி தானே அவர் சொல்றாரு, முகுந்தனுக்கு ஒரு ஷேர் கொடுன்னு தானே சொல்றாரு. ஸோ இதுல வந்து அன்புமணியை கிராப்பரா தான் பார்ப்பாங்க. முகுந்தன் வந்து வேற ஏதோ அப்படின்னா கூட பரவாயில்ல சார், அவரும் அந்த வீட்டுக்காரர் தான், அவரும் ரத்த சொந்தம் தான். அப்படி இருக்கப்ப அவர் வரதுல அன்புமணி ராமதாஸ்க்கு என்ன சிக்கல்? அன்புமணிக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லை, தமிழ்குமார் மேல தன்னம்பிக்கை இல்லை, அவரு இது லைக்கா அதில் இருந்த தமிழ்குமார் மேலே தன்னம்பிக்கை இல்லை, முகுந்தன் மேலேயும் தன்னம்பிக்கை இல்லை. அதுக்கான அன்புமணியும் குறைச்சி சொல்லலை. பான்கி முன்னால பாராட்டப்பட்டவர், ஹெல்த் மினிஸ்டராக சிறப்பாக செயல்பட்டது, துப்பாக்கா லாபி எடுத்து ஃபைட் பண்ணவர், நம்ம பல மொழி புலமைகள் கொண்டவர். ஸோ அவரும் அந்த கட்சி வந்து அவரை முன்னிறுத்தி தான் டாக்டர் ராமதாஸ் வந்து 5.5% காப்பாற்றினார். டாக்டருக்கு வில்பவரும் உழைப்பும் தான் அவங்களுக்கு 89 கிடைச்ச அதே வாக்கு வங்கியை 2016 சஸ்டெயின் பண்ணிச்சு. எக்ஸப்ட் தேவேந்திர குல வேளாளர் வன்னியர் ஓட்டை அப்படியே காப்பாற்றிக்கிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர் அந்த பசுபதி பாண்டியனுக்கு டிக்கெட் கொடுக்கல, அந்த இதெல்லாம் வரும்போது வந்து சசிகலா தரப்பு கூட அந்த அதிமுகவோட இருக்கும்போது வந்து தேவேந்திர குல வேளாளரை காப்பாற்றுறதுல வன்னியரை கூட காப்பாற்ற முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காக வன்னியருக்கு இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள இருக்கிறதுக்கு டாக்டர் ஐயா தான் காரணம். அந்த வன்னியர் ஓட்டுகள் வந்து 89 எந்த அளவுக்கு வன்னியர் ஓட்டு கிடைச்சதோ அதே அளவு வன்னியர் ஓட்டு 2016 அன்புமணியை முன்னிறுத்தி அவங்க எடுத்துட்டாங்க. சீட்டு ஜெயிக்கல. அதில் ஜான் ஆரோக்கியசாமி கூட அந்த ஓட்டை எடுத்து கொடுத்தால ஜான் ஆரோக்கியசாமிக்கு கொடுத்த காசுக்கு அவர் ஓகே தான். சீட்டு ஜெயிக்க முடியாமல் போனது வேற ரீசன்ஸ், அதை விட்டுறலாம். பட் அந்த வாக்கு வங்கியை வந்து அன்புமணியை முன்னிறுத்தி அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ராமதாஸுக்கு உழைப்பு, அன்புமணியையும் ஏற்றுக்கிட்டாங்க சமூகம். ஓகே. அப்ப எந்த இடத்துல ராமதாஸ் முரண்படுறாரு? இவங்க தான் சமூகம் ஏத்துக்கிறாங்கன்றப்ப எந்த இடத்துல ராமதாஸ் வந்து இல்ல நானே தலைவரா இருக்கேன் அப்படின்ற இடத்துக்கு வராரு? அவர் வந்து முகுந்தனும் வேணும். இப்போ தொடர் தோழியில் நம்ம இருக்கும்போது ஆர்கனைசேஷன் ஒர்க்கை முகுந்தன் ரொம்ப நல்லா பண்ணணும். மாமல்லபுரத்தில் வன்னியர் சித்திரை பிறநாள் விழா ஒரு பெரிய இது நடக்க போகுது, அது பெருசாக நடக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ நான் வந்து எதுனாலும் நியாயமாக பேசக்கூடியவன், மனசாட்சிப்படி பேசக்கூடியவன். டாக்டர் ராமதாஸ் பிரைட் ஆஃப் வன்னியர் கம்யூனிட்டின்னு நான் தான் ஜெயலலிதா அம்மையார்ட்ட சொன்னேன். அப்போ சொல்லும்போது காக்கா தேக்கா குமரி ஆனந்தன் 80 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணம் அவர் நல்ல பேச்சாளர், தோட்டத்து ரோஜா நாட்டுக்கு ராஜான்னு சொன்னது மட்டும் இல்லை, நாடார் கம்யூனிட்டி பரவலாக இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் கன்சால்டேட் பண்ணி கொடுத்தாரு. 60 சீட் அவரால் ஜெயித்தது. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு கூட்டணி கட்சியில் பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணது குமரி ஆனந்தன் தான். எம்ஜிஆர் அதை ரெகனைஸ் பண்ணார். அதே மாதிரி 67 ஐயா முகா தேவர் ஃபார்வர்ட் பிளாக் ஓட்டுகளை கொண்டு வந்து முக்குலத்தோர் ஓட்டுகளை ஃபார்வர்ட் பிளாக்கு 1.3 தான் பசுமன் தேவர் இறக்கும்போது முக்கிய தேவர் கூட்டணியில் கான்ட்ரிபியூட் பண்ணது பெரிய அளவில் அதிகப்படியாக கான்ட்ரிபியூட் பண்ணார். அதே மாதிரி மூதறிஞர் ராஜாஜி பிராமணர்களும் காமராஜுக்கும் ராஜாஜிக்கும் இடையில பிரிஞ்சு நின்ன போது காமராஜர்கிட்டே அதிக பிராமணர்கள் நின்ன போது 67 ராஜாஜி கூட்டணி அதிக பிராமணர்கள் ஓட்ட திமுக கொண்டு வந்து. ஸோ கேட்லிஸ் போல்ஸுங்கிற தேரியில் வைகோவோட குறைஞ்ச செல்வாக்கில் பாமக இருந்தாலும் பிரைட் ஆஃப் த கம்யூனிட்டின்னு வன்னியர்களை நினைக்கிறாங்க, அதிக சீட்டு கொண்டு வரும். அதனால ஓட்டு கணக்கை பார்த்து வைகோக்கு கீழே எங்களை வச்சிடாதீங்க, வைகோக்கு மேலே வைங்கன்னு நான் கிளைம் பண்ணதில் ஜெயலலிதா அம்மையார் வந்து 4 சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல என்னோட கிளைமை ஏற்று சோஷியல் போல்ஸுங்கிற காக்கா தேக்கா சுதந்திரா ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறதுல இவரும் 13% வன்னியர்களுக்கும் இவர் ஒரு ப்ரைடுங்கிறத காட்டி அந்த சீட்டை கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியது தான், வரலாறு. டாக்டர் ஐயாவுக்கு மனச்சாட்சி தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கும் டாக்டர் ஐயாவை வந்து வன்னியர் சமூகம் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவருக்கு அந்த அன்புமணி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அப்படி இருந்தாலும் அதை விட ராமதாஸ் அவர்களுக்கும் மவுசு இருக்கா அந்த மக்கள் மத்தியில்? இன்னும் இருக்கு. இதுல பிரச்சனை ஆகி பாமக விழுந்தா அது பாமகவுக்கு வீழ்ச்சி மட்டும் இல்லை, வன்னியர் சமுதாயத்துக்கே வீழ்ச்சின்னு திமுக வன்னியரும் நினைக்கிறான், அதிமுக வன்னியர் நினைக்கிறான், எல்லா கட்சியில இருக்க வன்னியர். சண்டையே அதிமுக யாருமே விரும்பல. அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடக்க சண்டை யாருமே விரும்பல. அது திமுக அதிமுக உள்ள மற்ற ஜாதிகாரங்க விரும்புவாங்க.
ஓகே. வன்னியர்கள் விரும்பல. ம் 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 அதைத்தான் நான் மதிமுகவோட அதிக சீட்டு வேணும்னு கேட்கும்போது கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு அவர் குறைஞ்ச ஓட்டாக இருந்தாலும் அதிக வன்னியர் ஓட்டை கொண்டு வருவாருங்கிறத சொன்னேன். அது வந்து ஜெயலலிதா அதை ஏற்றுக்கிட்டு 5 சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு தான் எனக்கு ராஜ்யசபா அவர் ப்ராமிஸ் பண்ணார், அந்த சாய்ஸ் கொடுத்ததுக்காக. பட் நாம ஓகே, அது நடந்த கதை. இப்பவும் வன்னியர் கம்யூனிட்டி இது பிளவுபட்டுறக்கூடாது, ராமதாஸ் அவமானப்பட்டுறக்கூடாது அங்கிறத நினைக்கிறாங்க. அப்போ அந்த கம்யூனிட்டியில் உள்ள மற்ற கட்சியில் இருக்கவங்களே ராமதாஸ் அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு நினைக்கும் போது, ஏன் அவரால் ராஜ்யசபா இதில் அவரால் மறுக்கப்பட்ட நானே அவரால் பாப்புலர் ஆனங்கிற அந்த உணர்வில் அவர் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறது நமக்கு இருக்கும்போது, அன்புமணி கொஞ்சம் என்டியூரன்ஸோட பொறுமையாக ப்ளே பண்ணுறது தான் அந்த கட்சிக்கு நல்லது, அன்புமணிக்கு நல்லதுங்கிறது என் கருத்து. இப்போ முகுந்தனை கொண்டு வரக்கூடாது, நானே தலைவராக நானே எல்லா முடிவுகளும் எடுக்கணும் அப்படின்ற இடத்துல தான் ராமதாஸ் அவர்களோட முரண்படுறாரு அன்புமணி. கண்டிப்பாக ஃப்ரீ ஹேண்ட் வேணும்னு நினைக்கிறாரா? கண்டிப்பாக அதுதான் முரண்படக்கூடிய இடம். அலையன்ஸ் விஷயத்திலையும் டாக்டர் ராமதாஸ் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை டீல் பண்ணுறதுல சமர்த்தராக இருப்பார். குறிப்பாக எடப்பாடிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் யார் டஃப் ஆர்கனருங்கிற ஒரு போட்டியே உண்டு. அந்த இதில் இன்னைக்கு வந்து எடப்பாடி கிட்ட அவர் பார்கெனிங் பண்ணணும்னா என்டிஏ காட்டி பாஜகவை காட்டி பார்கெனிங் பண்ணக்கூடிய நிலைமையை தான் நேற்று வர இருந்தது. எடப்பாடியே என்டிஏ கூட போன பிறகு இனிமேல் அவங்க 2 பேரும் கைகுலிக்க ஒன்றான பிறகு அமித்ஷா வந்து இது பண்ண பிறகு பாஜகவை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேச முடியாது. இந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் டாக்டர் ராமதாஸ் வந்து ஸ்டாலினை காட்டி அந்த பேரத்துக்கு தயாராகிட்டார். அங்கே எப்படி சார் வாய்ப்பு இருக்குமா? இதான் பொலிட்டிக்கல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிக்குள்ள தான் அரசியல் போகுது. வாய்ப்பு இருக்குமா நீங்க கேட்டீங்க இல்லையா? இன்னும் பாருங்க, சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு நாம ஒன்றை மூட் பண்ணி அதை அண்ணாமலை கையில் எடுத்து சீமானை பற்றி ஃபாரின் லிக்யூர் இல்லாமல் கல்லுக்கு நிற்கிறார் சீமான், தன்னிகர் இல்லாத தலைவர் சீமான், உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க சீமானுன்னு சீமானை அண்ணாமலை இது பண்ணி, அப்புறம் ரவீந்திரன் துரைசாமி வந்து சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி சீமான் விஷயத்திலும் ஜெயித்துருவானோன்னு கேபி முனுசாமி, சிவி சண்முகம், எடப்பாடி எல்லாம் கருத அண்ணாமலையும் அதை என்டால்ஸ் பண்ணி அந்த விஷயங்கள் பண்ண, அது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு முன்னாடி அது நடந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்துட்டார்ல. சீமானா மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு ரவீந்திரன் சொல்லக்கூடிய விஷயத்துல சான்ஸ் எடுக்க முடியாது. அதுல ஒருவேளையில நடந்துட்டுன்னா பாஜக டெல்லி தலைமை ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்கன்னாங்க, நீங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருப்பீங்க போலயே. எஸ், அது நடந்துட்டுன்னா அப்போ எடப்பாடி வேகமா வந்து உள்ள விடுறாருல. இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி தான் இது. வந்து ஸ்டாலின் திருமாவை தான் விரும்புறாரு. கண்டிப்பா. ஆமா, வெற்றி வீரர். ஆமா, சகோதரர் தொல் திருமா வெற்றி வீரர். வட தமிழக அரசியல்ல பறையர் கம்யூனிட்டி வந்து வன்னியர் கம்யூனிட்டி எப்படி ஒரு கண்ணா பார்க்குறோன்னு அதே மாதிரி பறையர்களையும் இன்னொரு கண்ணா தான் பார்க்குறேன். என் சகோதரர்கள் தான் 2 பேருமே. அப்போ பறையர் கம்யூனிட்டி 52 காமராஜி பேக்கிங் கம்யூனிட்டி, 57 காமராஜி பேக்கிங் கம்யூனிட்டி, 62 காமராஜி பேக்கிங் கம்யூனிட்டி. இன்னைக்கு திருமாவளம் 3 தடவையும் சகோதரர் வெற்றி வீரராக நிற்கிறாரு. அப்போ அந்த வெற்றி வீரரை விட்டுக்கிட்டு ஸ்டாலின் வந்து அரசியல் பண்ண மாட்டார். ஆனால் இன் கேஸ் 2021 ஜெயலலிதா அம்மையார் நம்மளோட இன்புட்ஸை வாங்கிக்கிட்டு தலைவர்கள் அவங்க நன்மைக்கு தான் பண்ணுவாங்க, எந்த தலைவர்னாலும். இப்போ நம்ம மோடி கிட்ட சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது சீமானை காட்டி எடப்பாடியை உழ வச்சுட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி வியூகம் தான். அதுல தலைவர்கள் தங்களுக்கு எது நன்மைன்னு பார்ப்பாங்க. நான் கிராமப்புற வன்னியரெல்லாம் ஜெயலலிதா கிட்ட வந்துட்டாங்க. நகர்ப்புற வாஜ்பாய் ஓட்டு, வாஜ்பாய் பிரதமர் ஆகணுங்கிற ஓட்டில் தான் டாக்டர் ராமதாஸ் ஜெயித்தாரு. கிராமப்புற வன்னியர்கள் உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன். பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் வாஜ்பாய் ஓட்டை மதிப்பாங்க, பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் மோடி ஓட்டை மதிப்பாங்க, இது இங்கே வழக்கம். அப்போ ஜெயலலிதா வந்து என்ன பார்த்தாங்கன்னா, ஓகே ரவீந்திரன் துரைசாமி சொல்லுடைய கருத்து கரெக்டு தான், எனக்கு சுரேஷ் நம்பாத்தை அனுப்பி, அவங்க லாயலிஸ்ட் சுரேஷ் நம்பாத்துங்கிற ஒரு மலையாளின்னு நினைக்கிறேன், ஓகே அவங்களுக்கு சப்போர்ட் ஆனவர் ஊடகத்தில் தான் இருக்கிறார். பார்த்து என்கிட்டலாம் பேசினார். ரவீந்திரன் துரைசாமி நீங்கள் அதிமுகவில் சேர போகிறீங்களாமா, அம்மாலாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இல்லை நான் என்னோட கருத்தை தான் சொல்லி களத்தில் தான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிறத அவர்கிட்ட சொல்லும்போது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர்கிட்ட கொடுக்குறேன், ஜெயலலிதாட்டையும் கொடுக்குறேன். ஜெயலலிதா அதில் என்ன பண்ணுறாங்க, ராமதாஸும் கலைஞர்னா 50 தொகுதியில் ஜெயிக்கலாம், 50 தொகுதியில் ஜெயிக்கலாம். அப்போ நமக்கு வந்து 50 தொகுதி மைனஸ் ஆகும். நம்ம எதிரி திமுக கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு 50 தொகுதி பிளஸ் ஆகும். அப்போ ராமதாஸை நம்ம சைடு எடுத்துட்டோம்னா அவர்கிட்ட இருந்து 50 நம்ம செதைச்சிடலாம். அதுல ஒரு 20-25 நம்ம கிடைக்கட்டு, ஒரு 20 ராமதாஸ் கிடைக்கட்டு. டோட்டலா எதிரி திமுக கழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு, அவங்க கருணாநிதி தான் அவங்களுக்கு வந்து 50 சீட்டு நஷ்டமாகுது இல்ல. அப்படி கணக்கு போட்டு ராமதாஸை 2001 கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. நான் என்கிட்ட அதிமுக சேரான்னு கேட்டது மெட்ராஸ் மெயில்
அசோக் தாமஸ். இவர் ஹிண்டில் இருந்த இவர் வந்து நீங்கள் என்னோட அந்த டீட்டெயில்ஸை மட்டும் சுரேஷ் நம்பாத் வந்து டீட்டெயில்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டாரு. அப்போ ஜெயலலிதாட்ட நான் கொடுத்த டீட்டெயில் தான். அந்த டீட்டெயில்ஸை ஜெயலலிதா வச்சுக்கிட்டு தனக்கு சாதகமாக ஒரு பிளே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி இப்போ வந்து டிஎம்கே அப்படின்ற ஆப்ஷனை காட்டி தன்னோட பார்கெனை இங்கே உயர்த்துவார் ராமதாஸ். உயர்த்துவார். ஸ்டாலினும் என்ன பார்ப்பாரு, அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தா எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்க, அப்போ அதில் எவ்வளவு தொகுதி பாமக கொடுத்தா நம்மளுக்கு நஷ்டம் இல்லை, லாபம். அதிமுக எடப்பாடிக்கு நஷ்டம். அப்படி ஸ்டாலின் ஒரு கணக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே விசிகா இருக்கிறப்ப பாமக வருதுன்றப்ப அது நஷ்டம் தானே. ரிமோட் சான்சஸ் தான், சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியை தானே நான் பேசுறேன். ஓகே. அப்ப எடப்பாடி இதுல சான்ஸ் எடுக்க முடியாது, அவருக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அப்போ இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில டாக்டர் விளையாடுவாரு. இதே புள்ளியில தான் டாக்டர் 2009 நாம வீழ்த்தணும். 2009 விஜயகாந்த ஜெயலலிதா சேர்க்கிறதாட்டே திட்டம் இல்ல. விஜயகாந்த் 9ல நின்று அடிபட்டு 11ல குறைஞ்ச சீட்டு வரட்டுன்னு தான் அவங்க நோக்கம் அதுதான். பார்லிமெண்ட்ல அவர் அடிபட்டு 11ல அசம்பிளிக்கு வரட்டு. பார்லிமெண்ட்லேயே அவரை சேர்த்து எம்பி ஆயிட்டாருன்னா அசம்பிளியில் தனிச்சு போவார், தனக்கு சிக்கலாகும். ரொம்ப ஸ்ரூடான ஒரு கால்குலேஷன். ஆனால் நான் கலைஞர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஜெயலலிதாவும் தேமுதிக அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தா 40 சீட்டும் ஜெயித்துருவாங்க. உங்களுக்கு ஆல் அவுட், தலையே போயிடும். அதே வேளையில் பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா 4 விரல் கைகால் போகும். முடிஞ்சா உங்களுக்கு 40க்கு அடி வாங்காது. நார்த்தில் மட்டும் சில சீட்டு அடி வாங்கும். அதை திருமாவளவனை பயன்படுத்தி நீங்கள் சமாளிச்சிக்கலாம். அப்போ அவர் ஏற்றுக்கிட்டாரு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை. ஆனால் ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்க்கிறதாட்டே இல்லை, ஒரு வேளையில் சேர்த்துட்டா 40 போயிடும். அப்போ ராமதாஸ் ஜெயலலிதா சேர்த்துட்டா விஜயகாந்த் அங்கே சேர முடியாது. அப்போ நமக்கு ஜெயித்தரலாம். சொன்ன மாதிரி அவருக்கு சவுத்தில் 9 சீட்டு 10க்கு 9 அழகிரி ஜெயித்து கொடுத்துட்டாரு. நார்த்தில் ராமதாஸ் எல்லா சீட்லையும் அவுட் ஆயிட்டாரு. தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், தென் சேலம் செம்மலண்ணை, தென் திருப்பூர், மயிலாடுதுறை, ஓஎஸ் மணியன் நினைக்கிறேன். ஒரு 6-7 சீட்டில் கலைஞருக்கு அவுட் ஆகி ராமதாஸ் ஓட்டில் ஜெயலலிதா எம்பி ஆனாங்க. பட் உண்மையிலே ஜெயலலிதா 2009 விஜயகாந்த் சேர்க்கறதுக்கு தயாரா இல்லை. அதே மாதிரி 2000 விஜயகாந்த் களத்துக்குள்ள வந்த ஆண்டு இது 2006. 2006 வந்து விஜயகாந்த் திருமாவளவனை சேர்க்க தயாரில்லை. ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு விஜயகாந்த் அறிவிச்சாரு. ஜாதி கட்சிகளோட விஜயகாந்த் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்ச சூழ்நிலையில நான் வந்து சண்முகனூர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர், ப்ரோக்ரஸிவ் அவுட்ல உள்ளவர். அவர்கிட்ட என்னோட டேட்டாவை கொடுத்து விஜயகாந்த் திருமா சேர்ந்தா 30 தொகுதியில் ஜெயலலிதா 3வது இடம்னு நம்மளால ஹெட்டிங் அடிச்சுட்டான். அவ்வளவு இதையும் ரொம்ப ப்ரோக்ரஸிவ் அவுட்லுக் உள்ள ஒரு நண்பர் சண்முகன்னு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அகமுடையார கல்லறான்னு தெரியல, பட் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். அவர் வெரி ப்ரோக்ரெசிவ். ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் எதுக்கு தலைவராக நீங்கள் உங்கள் இதுக்கே பண்ணிடுங்க, நீங்கள் வந்து ஜாதி கடந்தவங்க, இதெல்லாம் ஒரு அட்டவணை பிரிவு மக்கள் அமைப்பு மேலே வரும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்க சண்முகண்ணே பண்ணினார். அந்த ஹெட்டிங் வந்ததும் ஜெயலலிதா, நடராஜன், சசிகலா எல்லாருமே பதறிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க, விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தா 30 சீட்டு வட தமிழகத்தில் அதிமுக 3வது போயிடும், காலி ஆயிரும்னு அச்சப்பட்டுட்டாங்க. அப்போ திருமாவளவனை கூப்பிட்டு அந்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக விஜயகாந்த் திருமாவளவன் சேர்க்கறதுக்கே இல்லை. ஒரு வேளையில சேர்த்துட்டா என்னங்கிறதுல இவங்க சான்ஸ் எடுக்க முடியாது. இது சாதாரணமா தெருவில் நின்று அரசியல் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியாது. நானும் தெருவில் நின்று அரசியல் பேசி போஸ்கோ சாருக்கு அனுபவம், ஐயா மூப்பனாருக்கு அனுபவம், ராமதாஸ் கிட்ட அனுபவம்னு ஹெவி எக்ஸ்பீரியன்ஸோட தான் இதில் வந்திருக்கிறேன். அதனால தெருவில் நின்று பொலிட்டிக்ஸ் பண்றவங்களை நான் குறை சொல்லலை. அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்து பொலிட்டிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி தெரியாது. அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில தான் டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுக ஒரு மேடையில பேசுறாரு, தேர்தல் வருது, நானே நிறுவன தலைவர், நானே தலைவராக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. இதுல நேத்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. நானே தலைவராக தொடர்ந்து செயல்படுவேன், ஐயா அவர்கள் வழிகாட்டுதலின்படி வலிமையான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு பேசுறாரு. இது சார் ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேர் ஒரே கான்ட்ரடிக்ஷனா, அவர் ஒன்று சொல்றாரு, உடனே இவருக்கு மாற்றி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்படின்றப்ப ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு என்ன மரியாதை அப்படின்றது களத்துல பார்ப்பாங்கல்ல. ஐயாவோட வழிகாட்டல் படி இல்லை, ஐயா கூட்டணி அமைக்கட்டுங்க. ஐயா வழிகாட்டுதல் படி தான் இவர் அறிக்கையில கொடுக்கிறார். அவரு அந்த கூட்டணியில எனக்கும் சேவன்னு நினைக்கிறாரு. ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, நான் கரெக்டா பண்ணுவேன், எனக்கு வில் பவர் இருக்கு, நீங்க வில் பவர் இல்லாம விழுந்துடக்கூடாது. எங்க கட்சி 2009 தோத்தாச்சுங்க. ஒருத்தன்
எப்போ தோக்குறான்னா தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் தோக்குறான். ம், 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 உண்மையிலே ஒரு வாரியர் வந்து தோல்வியை ஒத்துக்கிட மாட்டான், ம், ம். ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணுவான். ராமதாஸ் வாரியர். ம், ம். அன்புமணி ராமதாஸ்க்கு அந்த வில் பவர் இல்லைன்றீங்களா? அந்த வில் பவர் உள்ளவன் தான் வாரியரா நின்று எந்த சூழ்நிலையிலும் ஏத்து நின்று அடிச்சு ஜெயிக்க முடியும். அது வேணும் ஒருத்தனுக்கு, வாரியர் உள்ளவனுக்கு அந்த வில் பவர் வேணும். ராமதாஸ் தோல்வியை ஒத்துக்கிடாம ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு வாரியர். அப்போ நீங்க அந்த வில் பவர் உள்ள ராமதாஸ் தான் 2009 தோத்தம் பிறகும் நாங்க தான் 2009 தோக்கடிச்சோம். ஷுவர். அது மீண்டு வந்தாங்க, மறுபடியும் ஒரு இடத்துல மீண்டு வந்தாங்க, 2016 மீண்டு வந்தாங்க. சக்தியா நிற்கிறாரு. ம், ம். 2019 மீண்ட்ல கடைசியா கனிமொழி அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி தான், சோனியாட்ட கனிமொழி பேசி தான் லாஸ்ட் மீட் அது மாறிச்சு. ஸ்டாலினும் சுனில் கனகோலி சொல்லி தெளிவா இருந்தாரு. ஸோ ஸ்டாலினோட முடிவு தான் ஃபைனல். அந்த இதுலயும் எங்க ரோல் பெருசா இருந்தது. இவ்வளவு தோல்விக்கு பிறகும் அவர் வந்து விக்கிரவாண்டியில 2வது இடம் வந்து, முன்பு பெண்ணகரத்தில் 2வது இடம் வந்து திண்ண பிரச்சாரம் பண்ணி, இப்போ விக்கிரவாண்டியில் அவர் 2வது இடம் வந்து எடப்பாடிய களத்துக்குள்ள வராம பெரிய ஒரு வடதமிழகத்தில் 2வது இடத்த நான் தான் முடிவு பண்ணுன்னு வில் பவரோட நிற்கிறாரு. அந்த வில் பவரை விட்டுக்கிட்டு அன்புமணி பார்கெயின் பண்ணிட்டாருன்னா விழுந்துரும். ம், ம், ம். அந்த பார்கெனிங்கே டாக்டர் கேயாவுக்கு வில் பவர் தான். இப்ப இந்த அந்த ரெண்டு பேருக்கான bargaining-ஐ தூக்கும். conflict அப்படின்றது சார், 2 பேருக்கும் நடக்கிற கான்ஃபிளிக்ட் அப்படின்றது அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனை மட்டும் தானா, இல்ல மற்றவர்கள் தலையீடு இருக்கா, இல்ல பாஜக தலையீடு ஏதாவது இருக்கா? பாஜகலாம் இதில் தலையிட முடியாதுங்க. அவங்களுக்குள்ள லீகோ பிரச்சனை. முகுந்தன் வந்து ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறாரு, நான் தான் எல்லான்னு அன்புமணி நினைக்கிறாரு. ஓகே. இதுதான் இதுல வந்து பொறுக்கலாம் அன்புமணிக்கு தான் அதுல வரும். அதுதான் நம்ம கருத்து. அன்புமணி அவசரப்படுறாரு. அவசரப்படுறான்னு எனக்கு கருத்து.